டுடே டாபிக் பார்த்துடலாம். ஸ்ட்ரோக்கு தாங்க. ஸ்ட்ரோக்கு பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூளை பக்கவாதாங்க. இது வந்து மூளை அப்படிங்கக்குள்ள நம்ம ஒரு உறுப்பு வந்து அது மறைஞ்சு இருக்குது, அதனால யாருக்கும் தெரியல. இப்போ கண், மூக்கு, வாய் இந்த மாதிரி வெளியே இருக்கிற உறுப்புகள் ஏதாவது நடந்தால் கூட நமக்கு தெரியும். ஆனால் மூளைக்குள்ளே என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது. அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது எதனால் வருது அப்படின்னா, பிபி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வரும். சுகர் டேப்லெட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்து சடனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு சுகரை கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுக்கிட்டாலும் வரும். எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டு உப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட சிம்டம்ஸ் எல்லாம் எண்ணெய், இந்த சாப்பாட்டு பொருள் இந்த மாதிரி இதில் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் அது வந்து பின்னாடி தான் தெரியும். ஆனால் இந்த பிபி, சுகரு இந்த இதெல்லாம் மெயின்டைனிங் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்ச நாள் இல்லை, அது எப்படி சொல்கிறது, ஒரு பிபியோட லெவல் வந்து 189 இந்த மேலே இருந்துச்சுனாவே 200 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாவே சடனாக பிபி ரைஸ் ஆகி கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவேர்னஸாக இருங்க. மந்த்லி செக்கப் போய்க்கோங்க, தண்ணி நிறையா குடிங்க. ஸ்ட்ரோக் வரதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, கை, கால், ஃபேஸு, பேச்சு குளறு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கை கால் ஈத்துக்கிறது, இந்த பேச்சு ஒரு மாதிரி குளறுபடியாக இருக்கும், ஃபேஸ் ஒரு பக்கம் கோணிக்கிட்டு இருக்கும். உடனே என்ன பண்ணிவிடுவாங்க ஊரில் இருக்கவங்கலாம், இந்த பூசாலி பூசை போட்டால் சரியாயிடும், மந்திரிச்சா சரியாயிடும், பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த டைமிங்கில். ஏன்னா ஸ்ட்ரோக் வந்துட்டாவே டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிட்டாவே அது ஸ்ட்ரோக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வந்ததை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும்தான் தெரியும். அதுக்கு ஆஸ்பிரின் போட்டால் சரியாயிடுமா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கு ஆஸ்பிரின் போடணும் தான். ஆனால் எதுக்காக போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 2 டைப்புன்னு சொன்னால அதில் வந்து ரத்த நாளங்கள் அடைச்சிருந்தா மட்டும்தான் ஆஸ்பிரின் போடணும். அது கூட டாக்டரோட கன்சல்டிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போடணும். இது கூட எப்படி தெரியும் அப்படின்னா, ஸ்கேன் பண்ணி பார்த்தா மட்டும்தான். இதுக்கு 2, 3, 4 ஸ்கேன் இருக்குங்க மொத்தமாக. பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.